ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லைங்க சார். சரிங்க, சரிங்க மேடம். என்ன பண்ணுறதா காரணம்? நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு குழந்தையின்மை சிகிச்சை நிபுணரை அணுகணும். 2 பேரும் சேர்ந்து ஒரு சில டெஸ்ட்டுகள் எடுக்கணும் மேடம். நீங்கள் நார்மல்னு நினச்சா கூட உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும், செக்ஸ் நல்லா பண்ணுறோம், எல்லாம் நல்லா இருக்குது, தீட்டு ரெகுலராக வருது, அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் 2 பேரும் மருத்துவரை பார்க்கணும். ஏன் அப்படின்னா 100 திருமணங்கள் இன்றைக்கி 100 பேர் தாலி கட்டுறாங்கன்னு வச்சுக்கிட்டோன்னா, ஒரு வருடம் முடிவில் ரெகுலராக எல்லோரும் செக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டோன்னா 85 பேர் கர்ப்பமாகறாங்க ஒரு வருடம் முடிவில். 15 பேர் கர்ப்பமாகிறதில்ல. இவர்களுக்கு குறை இருக்குன்னு தான் எடுத்துக்கணும், ஒன்றும் இல்லைன்னு எடுத்துக்கூடாது. அவங்க இயல்பாக இருக்கிறாங்க, தீட்டு நல்லா வருது, செக்ஸ் நல்லா பண்ணுறாங்க, என்ன இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக சிகிச்சைக்குள்ளே போகணும் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. முதல் ஒரு 3 மாதம் 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் உங்கள் வயதை பொறுத்து. நீங்கள் 35 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் 6 மாதத்துலேயே டாக்டர் பார்த்துடணும். உங்கள் வயது 20 25 அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 1.5 வருஷத்துக்கு கழிச்சாவது டாக்டர் பார்க்கணும். 1.5 வருஷம் கழிச்சும் டாக்டர் பார்க்காம இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் டாக்டர் பார்க்குறீங்க, டாக்டர் வந்து உங்கள் கணவருக்கு ஒரு முதல் டெஸ்ட் அவருக்கு தான் விந்து டெஸ்ட் எடுப்பாங்க. கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது எளிமையான டெஸ்ட்டு, செலவில்லாதது, ரொம்ப சீப்பு, ஈஸியாக இருக்கும். 50% விஷயங்கள் தெரிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்மோன்கள் டெஸ்ட் எடுப்பாங்க. காலையில் வெறும் வயிற்றில் தீட்டு வந்து 2ஆம் நாள் அது 3ஆம் நாள் எடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. கருமுட்டை வளருது வெடிக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. மருந்துகள் கொடுப்பாங்க, கிருமி தொற்று, அதே மாதிரி கருமுட்டை வளரலைன்னா அதுக்கான மருந்துகள், ஹார்மோன்கள் குறைபாடுனா அதுக்கான மருந்துகள் எல்லாம். ஒரு 70-60% பெண்கள் இதிலே கருத்தரிச்சிருவாங்கங்க. ஓகே ஓகே. ஒரு மீதமுள்ள பெண்கள் இதற்கு அடுத்த லெவலுக்கு போகணும், ஐயுஐ போன்ற முறைகளுக்கு போகணும். இதில் கருத்தரிக்கலைன்னா நீங்கள் ஐயுஐ என்ற முறைக்கு போகணும். உங்கள் கணவருடைய விந்தெடுத்து நல்லணுக்களை தனியாக பிரித்து உங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே போடுற மாதிரி போகணும். இது சக்ஸஸ் ஆகும். ஒரு 3 முறை குறைந்தபட்சம் பண்ணணும், 6 முறை கம்ஃபர்டபுளாக பண்ணணும். இடையில ஒரு லேப்ரோஸ்கோப்பி தேவைன்னா கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இதுலேயும் கருத்தரிக்கலைன்னா அடுத்த லெவலுக்கு போகணும். பல நேரங்களில் நாம் என்ன தவறாக நினைக்கிறோன்னா, விஞ்ஞானம் என்பது தவறானது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அல்ல. விஞ்ஞானம் நமக்கு சேவகம் செய்கிறதுக்காக தான் கண்டுபிடிக்கப்படுது. நமக்கு இந்த விஞ்ஞான கருவிகளெல்லாம் இல்லைன்னா நம்ம காட்டுக்குள்ளே மிருகங்களோடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கணும், கோகைக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நமக்கு ஒரு நல்ல வீடை கட்டி ரூம் வசதி இருந்தால் ரூமை ஏசி பண்ணிக்கிறோம், ஒரு டெலிவிஷனில் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கிரிக்கெட் எந்த நாட்டில் நடந்தாலும் நம்ம கண்ணு முன்னால் காட்டிகிட்டு இருக்காங்க, வேணுங்கிற விஷயங்களை நம்ம டிவிலையும் பார்க்குறோம், உலகத்தில் எந்த மூலையில் இருக்க உணவை வேணாலும் நம்ம சாப்பிட முடியும். இன்றைக்கி என்ன வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் அப்படி போய் ஒரே நாளில் போய் சேர்ந்துடலாம், உலகத்தின் எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம். ஸோ விஞ்ஞானத்தை நம்ம செல்ஃபோன் அதுபோல் ஒரு கண்டுபிடிப்பு ஏது இன்றைக்கி உலகத்தையே அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் தான் நம்ம எல்லோரும் பார்க்குறோம், டிவி கூட அதிலே பார்க்க முடியும். அப்போது விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் மருத்துவம்னு வரும்போது நாம் இன்னும் இந்த மூட நம்பிக்கைகளின் பிடியிலிருந்து வெளியே வர்றதில்லை. இல்லை அதில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறோம், அல்லது நம்மளை நம்ப வைக்கிறாங்க போலி மருத்துவர்கள். நீங்கள் 2 பேரும் சரியான விஞ்ஞானபூர்வமான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். அது மிகப்பெரிய உங்களுக்கு உடனடியாக ஒரு குழந்தையோடு அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கன்சீவ் ஆகிடுவீங்க, குழந்தையோடு போகலாம். செக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வச்சுக்கோங்க, டெய்லி வச்சுக்கோங்க, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்கோங்க. என்ன காரணம் என்பது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக உங்களுக்கு செக் பண்ணாங்கன்னா டாக்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பெறலாம். அன்றைக்கி குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு ஒரு காரணமே இல்லை, அந்தளவுக்கு விஞ்ஞான முறைகள் வளர்ந்துருக்கு. எல்லா மருந்துகளும் இப்போ ஈஸியாக கிடைக்கிது, கஷ்டம் இல்லை. அதனால்
இந்த பழைய காலம் மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. எளிமையாக நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும். அதில் கண்டிப்பாக மருத்துவர்களை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் குழந்தை பேரோடு இருக்க முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ 3 வருஷம் தள்ளி போட்டதே தப்பு. குழந்தை உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டுரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை உயிரோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதோட வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஸோ அதனால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பாருங்கள், முற்றிலுமாக சரி பண்ண முடியும்.